கேப்டன் விஜயகாந்த் ஒரு மகன் விஜய பிரபாகரன் நீலகிரி ஊட்டியில் நடைபெற்ற டாக் ஷோவில் கலந்துக்கிட்டார். ஏற்கனவே பல இடங்களில் பல மாநிலங்களில் இந்தியாவில் பல இடங்களில் வென்றவர் தான் நமது விஜய பிரபாகரன். 10 நாய்கள் தட்ட வேண்டிய பரிசை 4 நாய்கள் நம்ம விஜய பிரபாகரன் அவரோட டாக் ஷோவில் 4 டாக்கும் பார்த்திங்கன்னா எல்லா பரிசையும் தட்டியிருக்கு. 10 பேரோட நாயை மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக நேற்றைய தினம் இந்த ஷோ நடைபெற்றது. அங்கு விஜய பிரபாகரன் மற்றும் பலரும் கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா டாக் ஷோ என்பது அது சிரமம். பல இடங்களில் கூப்பிட்டு போகணும், அதுக்கு நாமளே எல்லாம் பண்ணணும், அதை பொறுத்த வரைக்கும் குளிப்பாட்டணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே விஜய பிரபாகரன் அவரே பண்ணிக்கிடுவார். மற்றபடி 2-3 பேர் வச்சுருப்பாங்க. எங்கே போகணுமோ, எந்த நாட்டுக்கு போகணுமோ அங்கேருந்து அந்த நாட்டுக்கு கொண்டு போய் அந்த டாக் ஷோவில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வருவாங்க. ஊட்டி பக்கத்தில் நீலகிரியில் நேற்றைய தினம் நடைபெற்றது. அங்கே பார்த்திங்கன்னா விஜய பிரபாகரன் டாக் ஷோவில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக அந்த 4 நாய்களும் பார்த்திங்கன்னா நிறைய பெட் அனிமல் இருக்குது அவர்கிட்ட. இருந்தாலும் இது பார்த்திங்கன்னா 4 நாய்களும் 10 பேர் வெல்ல வேண்டியதை ஒரே ஆளாக அந்த 4 நாய்களும் வென்றதுக்கு மொத்த பரிசையும் இவரே தட்டியிருக்கிறாரு. மிக அருமையான டாக் ஷோ. இது மாதிரி வேர்ல்டு லெவலில் பல இடங்களில் சென்று நமது விஜய பிரபாகரன் வென்று கொண்டிருக்கிறார். இருந்தாலும் இந்த சாதனை மிகப்பெரிய ஒரு வெற்றியாக வரும். விஜய பிரபாகரன் அரசியல் இருந்தாலும் டாக் ஷோ தன்னோட ஒரு பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. மிக அருமையாக அந்த 4 டாக்கும் 10 பரிசுகளையும் தட்டியது மிகப்பெரிய ஒரு அற்புதம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போல மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர் இவர்.